ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் உங்கள் மகி. மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் தொப்பி ஈஸ்வரர் மலை அப்படிங்கிற ஒரு மலைக்கு தான் நம்ம இன்றைக்கி மலையேற்றம் செய்யறதுக்காக வந்திருக்கோங்க. அடர்ந்த காட்டுக்கு பக்கத்துல இதுவரைக்கும் யாரும் அதிக அளவுல போகாத கருப்புச்சாமியோட காவல்ல இருக்கக்கூடிய தொப்பைசாமி மலைக்கு தாங்க நான் இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு போய் காட்ட போறேன். இந்த தொப்பைசாமி மலைக்கு மேல சுயம்பு வடிவுல சிவன் வந்து காட்சி தராப்புல. சுயம்பு வடிவுல இருக்கிற சிவனை தரிசிக்க 30 பேர் கொண்ட குழுவோட எங்களோட பயணம் காலையில 5 மணிக்கு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தொடங்குதுங்க. தொப்பைஸ்வரர் மலை பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கும் கரூருக்கும் நடுவில் கோவிலூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. நாங்களும் திண்டுக்கல்ல இருந்து பஸ் ஏறி கோவிலூர் போயிட்டு கோவிலூர்ல நம்மளுக்கு தேவையான வாட்டர் பாட்டிலு, நம்மளுக்கு என்னென்ன இடையில சாப்பிட்றதுக்கு வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த ஊர் மக்கள் கிட்டலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த மலையை பற்றி கேட்டுட்டு ஆட்டோ பிடிச்சி மலையோட அடிவாரத்துக்கு 30 பேர் கொண்ட குழுவோட நாங்கள் அப்படியே போயிட்டோம். மலையோட அடிவாரத்தை ரீச் ஆன உடனே நாங்கள் அத்தனை பேரும் காலை உணவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களோட பயணத்தை நாங்கள் தொடர ஆரம்பித்தோம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த மலையோட நிறைய தகவல்கள் வந்து இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கைஸ், ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. அப்படியே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் போக ஆரம்பிச்சாங்க பாருங்க. ஒவ்வொரு கேங்காக போயிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படியே கிளம்பலாம். 2 பேர் மட்டும் ஃபன் பண்ணிட்டானுங்க. அவங்கள விட்டுட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஆரம்பத்துலேருந்தே எல்லாமே கடைசி நேரத்தில் எல்லாருமே ஃபன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? நிர்மலண்ணா இவர் கூட தான் இன்றைக்கி நம்ம வந்து ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இவரோட சேனல் வந்து ஒரு 2,50,000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் வந்து யூடியூப் சேனல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காப்புல. சப்போஸ் வந்து இவரோட சேனல் வந்து யாருக்கும் தெரியல அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டை அவர் சேனலுக்கும் கொடுங்க. நீங்கள் இவரோட வீடியோவும் போய் பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்துட்டு இவரும் வீடியோ போடுவார், என்னோட வீடியோவும் பாருங்க. உங்களுக்கு வந்து கண்டென்ட் பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லாட்டி நீங்கள் இவரையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னையும் ஃபாலோ பண்ணுங்க. இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கு இவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகேண்ணா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து மஹி ப்ரோவோட ரொம்ப நாள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ட்ரக்கிங்கில் இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா போகிறோம். கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொப்பேஸ்வரர் மலை போகிறோம். கிட்டத்தட்ட 3000 அடி உயரம். மேலே வந்து சுயம்புலிங்கமாக சிவன் இருக்கார். அவரை பார்க்க வந்து நம்ம கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் ஏறிட்டு இறங்கணும். கண்டிப்பாக. கரடு முரடான பாதையில், செங்குத்தான பாதையில் போகிறோம். இதுவரை மகி உங்களுக்கு வீடியோ எப்படி காமிச்சிருப்பாருன்னு தெரில. இந்த வீடியோ பாருங்க, கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். சூப்பராக 30 பேரோட போய்கிட்டு இருக்கோம். தனியாக போகல, நானும் மகி மட்டும் போகல, 30 பேரோட போய்கிட்டு இருக்கோம். வேற லெவலில் இருக்க போகுது. ஒருத்தவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்காங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராமநாதபுரம், பரமக்குடி, கும்பகோணம், பாண்டிச்சேரி, பாலக்காடு, அப்படி இப்படி எங்கேயோ இருந்து. ஆமாம், கோயம்புத்தூர்ல இருந்து 10 பேர், மதுரையில இருந்து 5 பேர், அப்படின்னு கிட்டத்தட்ட 30 பேர் சேர்ந்துருக்கோம். கண்டிப்பாக. இது எல்லாருக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக முடிச்சுட்டு கீழே ரிட்டர்ன் வர வரைக்கும் ஒரு கேங் போயிட்டாங்க. நாங்கள் அப்படியே கிளம்புறோம். இப்போ ஒரு 5, 6, 7, 8 பேர் இருக்கோம். ஸோ அப்படியே கிளம்புறேங்க. பாருங்க, கண்டினியூஸாக வாங்க போகலாம். 1080 தான். நீங்கள் 4K எடுப்பீங்களா? 1080 எடுத்தாங்க. கண்டிப்பாக கைஸ். இப்போ எடுத்தால் மெமரி கார்டு எவ்வளோ வைக்கிறது? கண்டிப்பாங்க கைஸ். இப்போ வந்து நியூ ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது கைஸ், அந்த ஒரு 2 பேர் வந்து மிஸ்ஸிங்கு. ஸோ அவங்க வந்துட்டுருக்காங்க. இன்னும் வருவாங்களா இல்லையான்னு கூட தெரில. எப்படியும் மேலே போயிட்டு அவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள விட்டுட்டு அப்படியே மலை ஏறிட்டு இருக்காங்க. கடைசியில் நேரத்தில் ஃபன் பண்ணிட்டாங்க. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்றடிக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துலையே விசுவிசுன்னு அடிக்கிறங்காட்டி பயங்கரமாக இருக்குது. காட்டுக்குள்ளே போனால் இன்னும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே ஒருத்தர் எடுத்துருக்காப்புல பார்த்தீங்களா? இவர் யூடியூபர்லாம் இல்லைங்க. இவரோட மெமரிஸ்க்காக இவர் வீடியோஸ் எல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாராம். பாருங்கள், நிறையா மலைக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நிறையா மலைக்கு போயிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாப்புல. சூப்பர் இல்லைங்க. வந்த வழியே இப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடாதீங்க. இந்த அளவுக்கு ஒரு கட்டு வருதுங்க. இங்கே ஒரு மரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம போகிற மாதிரி இருக்குங்க. இங்கே இருக்கு. நீங்கள் அப்படியே மேலே வந்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏரோ மார்க் வந்து ரெட்டு இதில் போட்டு பெயிண்டில் வந்து வரைஞ்சிருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த போர்டு ஒன்று இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு வனத்துறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கிய அறிவிப்பு, காட்டுக்குள்ளே என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எழுதி போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மலையோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த கல்லுகள்லாம் நிறைஞ்சிருக்கு. இப்படி தான் இருக்குது. நீ மேலே போக எப்படி இருக்குன்னு தெரியலைங்க.
நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா, அவரு ஒரு யூடியூபர் தான். அன்பு ட்ராவலர்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்காப்புல, பரபரப்பாக போயிட்டுருக்காப்புல. நிற்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ நில்லுங்க, ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் மக்களே, அன்பு ட்ராவலர் இவரோட சேனல் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனல் பேர் என்ன? ஸ்ட்ரேஞ்சர் மகி. ஸ்ட்ரேஞ்சர் மகி. ம், நீங்கள் பாருங்கள், லிங்க்கில் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறேன் கண்டிப்பாக. கைஸ் போயிட்டுருக்க வழியில் ஏதோ ஒரு இடத்துல சங்கு சவுண்டு கேட்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி வந்தவங்க போனவங்க தான். அங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்கும் போல், கருப்பசாமி கோயிலானே. ஸோ இந்த காட்டுக்கும் காவல் வந்து கருப்புசாமி தாங்க. ஸோ அவர்கிட்ட கும்பிட்டு அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த அட்வென்ச்சர் ட்ரெக்கிங்கோட முதல் படின்னு நினைக்கிறேன். ஓ இது கீழே போகிற வழி, இங்கே பாருங்கள் 2 வழி பெரியது. இந்த பக்கம் போனோம்னா கருப்புசாமி கோயில் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னண்ணா ஏதோ விளக்கு போட்ட மாதிரி இருக்கு? கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஓ கேஸ் இங்கே பாருங்க, பழைய சிலையெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாம் இங்கே இருக்குது. குதிரையோட பழைய சிலைன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த குதிரை பெருசாக இங்கே ஒன்று கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே பாருங்க கருப்புசாமி அவர் வந்து பயங்கரமாக காட்சி தந்துட்டுருக்காப்புல. இங்கே வேலில் வச்சு ஒரு இடம் இருக்குது. அது முருகரா? ஆமாங்க, எப்படி இருக்கு, ஆண்டிக்குளத்தில் இருக்காப்புல. பெரிய ஒரு கருப்புசாமி சிலை ஒன்று இருக்குங்க. இங்கே விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு அம்மனோட சிலை இருக்குது. 7 கன்னிமார்கள் சிலை வந்து இங்கே இருக்குது. இங்கேயும் ஒரு அம்மன் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே காவல் தெய்வமாக முனிவர், அதுக்கப்புறம் இங்கே பாம்பு சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. கைஸ் மேக்ஸிமம் இந்த கோயில் வரவங்கெல்லாம் இந்த இடத்த மிஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த செக் பண்ணிட்டு போங்க, சூப்பராக இருக்குது. குமரேஷ் என்ன ஃபன் பண்ணிட்டு இருக்காப்புல. வாங்க போவோம். கைஸ் இதுக்கு கீழே ஒரு வழி இருந்தது இல்லைங்க, அதில் தான் இப்போ கீழே போனோமே. கீழே போனீங்கன்னா அந்த கருப்பராயன் கோயிலில் கும்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் வந்து இன்னொரு வழியாக மேலே வந்து ஏறுற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த வழி தான் இது. எல்லோரும் கும்பிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். செருப்புங்கயா? அண்ணா செருப்பை விட்டு பேக்கில் இருக்குது. ஓ செருப்பு இருந்தால் எல்லி முள்ளு குத்துனா கூட பரவாயில்லண்ணா. செருப்பு இருந்தால் ஃபன் பண்ணி விட்டுரு எனக்கு. ஃபன் அதான் அந்த ஜவ்வு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வந்துடும் டக்குன்னு. அது எங்காவது ஒரு மூலையில் தான் வரும். 2 எலும்பு என்ன வளர்ந்துருக்கு காமிக்கிறேன். அது எந்த இடத்துல நான் உங்களுக்கு முட்டிலையா? அதனால தான் இந்த மாதிரி செருப்பு போட்டிருக்கேன். ஓ எல்லாருமே வந்து கால் உடஞ்சி அந்த மாதிரி தாங்க இருக்கிறாங்க. பாருங்க அவருக்கும் பாவம் கால் உடஞ்சிருக்கான். இந்த இந்த எலும்பு இந்த எலும்பு இந்த இடத்துல உடஞ்சி அந்த வயர்னு சொல்லுவாங்க இல்லை, கே வயர்னு. ஓ அது போட்டு இப்படி நிற்கும் காண்டாமிரகத்துக்கு கொம்பு மாதிரி. பெயின் ஆகாது அப்படி உங்களுக்கு? பழகிடுச்சு போய் போய் ரொம்ப கஷ்டங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே செங்குத்து அப்படியே மேலே ஏறுதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவ்வளோதான் இப்படி போயிட்டுருக்கு. நீ அங்கே போகும்போது இப்படி போகுன்னு நினைக்கிறேன். நாக்கு தள்ளுது. அவருக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு தாங்க சேர்த்து தள்ளுது. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி? இல்லை, வெள்ளிங்கிரி 6 வருஷம் போயிருக்கேன் நான். 6 வருஷம் போயிருக்கேன். கொன்றைங்க மலை 3 தடவை போயிருக்கேன். அதான் நீங்கள் தொடர்ந்து ட்ரெக்கிங் பண்ணதில்லை அப்படி தான்? தொடர்ந்து போவேன். இப்போ கொன்றைங்க மலை வந்து தொடர்ந்து போவேன் நான். இல்லை இப்போ எங்களை மாதிரி வாரத்துக்கு இல்லை அந்த மாதிரி இல்லை, மாதத்துக்கு ஒருக்கா போவேன், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டம் எல்லாத்துக்கும் அப்படியே இருக்குது. வாங்க பிரதர், உங்களோட எப்படி இருக்கு உங்களுக்கு?
நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக எல்லா மலைக்கும் நானும் ஒரு விளாங்கர் தான். எல்லா பக்கம் நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். இவர் ஒரு சேனல் வச்சிருக்காப்லங்க. இவரோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா MK Vlogs அப்படின்னு சொல்கிறாப்புல. நிறைய வீடியோஸ் வந்து கவர் பண்ணி போட்டிருக்காப்புல. சூப்பராக செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு நான் அவரோட சேனல் நேம் வந்து போடுறேங்க. இருந்தாலும் இவர் அளவுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். சும்மா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேங்க. இல்லை அவரும் நல்லா பண்ணுற ஒரு கிரியேட்டர் தாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்படியே சேர்ந்து மேலே ஏறிட்டு இருக்கோம். வாங்க. பழனி பொள்ளாச்சி 2 பேரும் வந்து ஃபேமிலி தான். அதனால் புதுசாக தான் வராங்க இவங்க 2 பேரும். பொள்ளாச்சி பழனியில் இருந்து எங்காவது நல்ல வியூ ஒன்று கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கேன் நான். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெஸ் எழும்புது. ஸோ ஏதோ ஒரு வியூவை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இல்லைனா காற்று பயங்கரமாக அடிச்சதுன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இந்த மலையை சுற்றி அடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே அடிக்க மாட்டேங்குதுங்க. உங்களுக்கு தெரியும் ஏற்று ஊற்றிட்டு இருக்கிறது. காற்றுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறோம். மற்ற மலையிலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். ஆனால் இந்த மலையில் வந்து தண்ணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இங்கே எமர்ஜென்சினா கூட ஒன்றும் கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் நாளைக்கே வர்றீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்க. பிரதர் என்னமோ பண்ணிட்டு இருக்காப்புல. அண்ணா எஸ் பிரதர். மார்க்கா? யா, மார்க்கர் வச்சு மார்க் கான்டிட்டி மார்க்கோட மார்க் கான்டிட்டி மார்க் பண்ணிட்டு வந்துருக்காப்புல. இங்கே சைட்லேயே இருக்குது பாருங்கள் அந்த பெயிண்ட்லாம். இல்லை மழை தண்ணி பட்டா அழிஞ்சிடும் சொன்ன மாதிரி. கைஸ் அங்கே பாருங்கள், சின்ன சின்ன கல் பழிச்ச மாதிரி தான் அந்த இடமெல்லாம் இருந்தது வர வழியில். ஆனால் இந்த இடம் பாருங்கள், அப்படியே அந்த கல்லெல்லாம் அப்படியே குவிஞ்சு கிடக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அப்படியே மேலே ஏறுது ஸ்ட்ரெயிட்டாக. அப்படியே போயிட்டுருக்காங்க. இந்த மலை சுற்றி ஏகப்பட்ட மலை இருக்குல்ல. இந்த பக்கம் ரங்கமலை, அந்த பக்கம் கொண்டரங்கி. ஆ இங்கே என்ன மலை ப்ரோ? இங்கிட்ட வந்து ஐயர் மலையா? நத்தம் இது இல்லை. அவங்க கூட ஒரு கருப்புசாமி ஐயனார் கோயில் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்களே. ஆமாம், கும்பகரை. கும்பகரைண்ணா ஐயனார் கோயில் ஃபால்ஸ்னு ஒரு காட்டுக்குள்ளே போடாங்க. ஓ நிர்மலபுரம். ஓ அவர் போயிருக்காப்லையா? ஓகே ஓகே. அந்த ஏரியா அந்த மலை தான். இந்த மலை சுற்றி நிறையா மலை இருக்குதுங்க. ஆனால் இது கிழக்கு பாரி அந்த பாரி ஏரியா தான் மேற்கு தொடர்ச்சி. ஓ சரிங்க. ஓ ஓகே ஓகே ப்ரோ. நிறையா மலைகள் இருக்குதுங்க. சப்போஸ் நீங்கள் நாளைக்கே வந்தீங்கனாலும் ஒவ்வொரு நாளும் இங்கே இருந்துட்டு நீங்கள் மலை ஏறுற மாதிரியே வரலாம். ஏன்னா அத்தனை மலைகள் இருக்குது. இங்கே 4-5 மலைகள் இருக்குங்க இதை சுற்றியே. காற்று அந்த பக்கம் அடிச்சிட்ருக்குங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடிக்க ஸ்டார்ட் பண்ணுது. விசு விசுன்னு அப்படியே அடிக்க ஏறணும்னா சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஈசனை போய் பார்க்கும்போது சான்ஸே இல்லை. அந்த ஃபீல் வந்து வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். அவரோட அமைப்பை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். கைஸ் மேலே வந்து ஒரு இடத்துல நின்றுருக்கேன். இந்த இடத்துல ஒரு சின்ன வியூ மாதிரி ஒன்று இருக்குது. அது அந்த இடத்துல இருக்குது. இந்த ஸ்டேஜ் விட்டு மேலே தாண்டினா அந்த இடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இந்த இடத்துல நின்றுருக்கங்காட்டிக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இவ்வளோ நேரம் அந்த 2 சைடும் மரங்கள் இடையில தானே பாதை போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரியே தான் வந்துட்டு இருந்தோமே. பட் ஆனால் இங்கே பாருங்கள் ப்ரோ, கால் பண்ணுறாரா? கைஸ் கீழே விட்டோம்ல ஒரு 2 பேரை நான் கால் பண்ணியிருக்கேன். இருங்க. ஹலோ ஹலோ, டவர் இல்லையா? என்ன ஏங்க நின்றுச்சு பிரதர்? கைஸ் எல்லோரும் வந்து செருப்பு அதுக்கப்புறம் ஷூவெல்லாம் போட்டு நடந்துட்டுருக்காங்க. நம்மளுக்கு லெக்கு வந்து இன்ஜூராக இருக்கங்காட்டிக்கு செருப்பு இல்லாமல் நடந்துட்டுருக்கேங்க. அப்போ தான் என்னால் நடக்க முடியும். இல்லைனா ஸ்ப்ரே எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சேஃப்டிக்கு. அதை போட்டுட்டு தான் நடக்க முடியுங்க. 2 பேர் மிஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னான்ல. அவங்க வந்து கோயிலுக்கு அந்த பக்கம் ஏறிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சைடில் ஏதோ ஒரு வழியை சொல்லியிருப்பாங்க போல் இந்த ஊர் மக்கள். அதை கேட்டுட்டு அந்த பக்கம் இன்னொரு வழியாக ஏறிட்டு இருக்காங்க. பாதி வழியாக போயிட்டு பாதி இல்லையா. ஸோ சப்போஸ் நீங்கள் நாளைக்கு வரீங்கனாலுமே கீழே வந்து ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த போர்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோடு தான், வேறு எங்கேயும் திரும்ப வேணாம். அது கேட்டு வந்தீங்கன்னாவே வந்துடலாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா மார்க் இருக்கும், பெயிண்ட் மார்க்கு இதா போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மார்க் பார்த்தீங்கன்னாவே ஸ்ட்ரெயிட்டாக ஏறிடலாம். மிஸ் ஆகிடாதீங்க. தனியாலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் கூட வந்த கேங் அப்படியே முன்னாடி போயிடுச்சு. யாருமே இல்லை. நானும் இன்னொரு நண்பரும் அப்படியே ஏறிட்டு இருக்கோம். ப்ரோ அங்கே போகாதீங்க.
அதில் பாதாளத்தில் இறக்கிட்டுருவாப்ல. ஏய் நீனுமாயா உனைய வச்சுங்க ஒரு வருஷம் தும்பாங்க. பாருங்கண்ணே, நிறைய மிருகங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்துடும் உங்களுக்கு. இந்த இடம் பாருங்க, அப்படியே இப்படி வந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ இப்படி ஏறிடுச்சு. நீ போக போக எப்படி இருக்குன்னு தெரிலங்க. இது கரெக்டாக அப்படியே மேலே போய் மலைக்கு போகிற இடம் தான் நினைக்கிறேன். மேலே போக போக அப்படியே வியூ சூப்பராக இருக்குங்க. போய் பார்க்கலாம் வாங்க கைஸ். இந்த இடம் பாருங்க, நான் உங்களுக்கு அந்த இடத்துல கீழே நின்று காட்டு நல்லா செங்குத்தா ஏறுதுன்னு சொல்லிட்டு பாருங்க எப்படி ஏறிட்டு இருக்குன்ட்டு. அப்படியே பிடிச்சி மேலே ஏறிட்டு இருக்காங்க. அப்படியே மலைக்கு டேரக்டாக கூட்டிட்டு போய் பாதை நினைக்கிறேங்க. மேலே போனால் இவ்வளோ கஷ்டப்பட்டோம்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு வியூ இருக்கும். போயிட்டு காட்ட பார்த்துக்கலாம். அம்பு விடாதீங்கண்ணே, மொத்தமாக போயிடும் கைஸ். அப்படியே மேலே ஏறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஏறிட்டு இருக்கோம். இன்னொரு கேங் அப்படியே மேலே போயிருச்சுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சா? என்னண்ணா இது பயங்கரமாக வேர்வை வந்துருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்குண்ணே தண்ணி. நண்பர்களே, இந்த ஈரோடு அப்புறம் வந்து என்ன சொல்றது, கோயம்புத்தூர், நாமக்கல் இவங்கெல்லாம் ரொம்ப குடுப்பனம் பண்ணுவாங்க. தண்ணி பிரச்சனைன்னு பெருசாக வராது. இந்த பவானி சாகர், மேட்டூர் டேம்லாம் வத்தும்போது தான் இவங்களுக்குலாம் பிரச்சனை வரும். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு தெரியும், எல்லா படத்துலையும் கழிவு ஊற்றாத ஆக்டே இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து போலீஸ்காரவங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணால் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், தண்ணி இல்லாத காடு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படி இருக்குது. ஆனால் எங்கள் ஏரியாவில் கடல்ல இருந்து 10 அடி தூரத்தில் சுத்தமான தண்ணி இருக்குது. இருந்தாலும் வந்து ரொம்ப ஸ்கேர் தான், அதாவது ரொம்ப பற்றாக்குறையாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப வீடியோவில், பொட்டாச்சிலாம் அள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அது வேற ஏரியா, நம்ம எங்கள் ஏரியா தான். கண்டிப்பாங்க மக்களுக்கு அவர் ராமநாதபுரம் தான். ஸோ அந்த இடத்த பற்றி சொல்லிட்டு இருக்காப்ல. 10 குடம் வச்சு தள்ளிட்டு போகலாம். ஆமாம், அந்த 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 ட்ராலி மாதிரி இருக்கும் பாருங்க, அது கண்டுபிடிச்சதே ராமநாட்டில் தான். அந்த ட்ராலியில் 10 குடத்தை வரிசையாக வச்சு நாங்கள் ஊட்டிட்டு போவோம். ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு எங்களுக்கு தண்ணி இருக்கு. உண்மையாகவே அவங்க ஊர்லாம் ரொம்ப பாவங்க, தண்ணிக்கு ரொம்ப பஞ்சம், ரொம்ப கஷ்டம். தண்ணி பிரச்சனை ரொம்ப பிரச்சனை. ஆனால் வந்து தண்ணி மற்ற இடத்துல மாதிரி சொல்றாங்கல்ல தண்ணி இல்லாத காடு, அந்த அளவுக்கு தண்ணி இல்லாத காடெல்லாம் இல்லை. தண்ணி இருக்கு, ரொம்ப கடற்கரையிலேயே ரொம்ப தேன் மாதிரி தண்ணிகள்லாம் இருக்கு. ஆனால் தண்ணி ரொம்ப பற்றாக்குறை இருக்கு. கண்டிப்பாங்க. நான் ஏன் இவ்வளோ பேச போச்சுன்னா, நம்ம அண்ணன் இருக்காரு பாருங்க, அவர் வந்து அத்திக்கடவு அந்த ஆத்துல இருந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்தாரு. குடிச்சோம், அவ்வளோ தேன் மாதிரி இருக்கு, தேன் மாதிரி. உண்மையாகவே எல்லாரும் குடிச்சு பார்த்துட்டு அவங்க ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கலாம். எல்லாம் போயிட்டாங்க. இதை சொல்றோம்னா அந்த மலையை பொறுத்தவரை தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் கணா கண்டு வந்துடாதீங்க. இங்க வந்து நீங்க கணா காங்கிற மாதிரி ஆயிரும். அந்த பானை இருக்கா, சோறு போட்டா நிறைய சோறு போட்டா வருமானே? இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சு கொண்டு போய் கொடுத்து தெரியுதா? இங்க இந்த இதுல குமாச்சோறு மலை தெரியுது. அது வந்து கொட்டை மலை. ரொம்ப நாள் கழிச்சு ஏறுறங்காட்டிக்கு சான்ஸே இல்லை. வேற லெவல் ஃபீலு. கொஞ்சம் எச்சில் நின்றுருக்கோம். நம்ம மேலே போய் இன்னும் வியூ பார்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்கு. நம்ம எப்படி சவுண்ட் வராங்க. அப்பா மேலே செம காத்து இருக்குங்க. பார்த்து வாங்க, கை கொடுத்து வா, வாங்க பார்த்து வாங்க. காற்று வந்து பயங்கரமாக தள்ளுது. ஏன்னா மலையோட உச்சியை நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு அடையாளமாக காற்று வந்து பயங்கரமாக தள்ளிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம கூட வந்தவங்க கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால் வெயிட் பண்ண முடியல அந்த வியூவை பார்க்காம. அதனால் நான் வியூவை வாங்க ப்ரோ, நான் முன்னாடி போய் வியூ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வா, இங்கே பாருங்களேன், சான்ஸே இல்லை. எனக்கு என்னென்னா அந்த மொத்த வியூ பார்க்குற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்கேன் நான். அப்பா பாருங்களேன், ரொம்ப நாள் கழிச்சு வரேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் ஏறவே முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் முக்கால்வாசி மேலே ஏறியாச்சு. கொஞ்சம் தூரம் தான், ஈசனை போய் நம்ம தரிசிச்சிடலாம். மேலே ஏற ஏற காற்று பயங்கரமாக அடிக்குதுன்னு உங்கள்கிட்ட நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த இடத்துல பாறையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ காற்றோட வேகம் அந்த இடத்துல மட்டும் பயங்கரமாக ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு கேட்டுருக்கு. அப்பா, நான் ஏன் அவ்வளோ கத்தி பேசுகிறேன்னா இங்கே அவ்வளோ காற்று அடிச்சிட்ருக்குங்க. ஸோ அதனால தான். மேலே போய் அந்த மொத்த வியூவை பார்க்கும்போது சான்ஸே இருக்காது.
உண்மையை சொல்லப்போனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ரொம்ப நாளாக மலையேறாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் தெரியுங்களா, எனக்கு ஒரு லெக்கு இன்ஜூர் இருக்குது அப்படின்ட்டு. அது என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டுங்க. வண்டியிலேருந்து நான் விழுந்துட்டேன். ஓ, அப்படி வண்டியிலேருந்து விழுந்தங்காட்டிக்கு என்னாச்சுன்னா, இந்த லெக் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஜவ்வு விலகிருச்சு. ஸோ அது தெரியாமல் நான் போய் சதுரகிரி மலை ஏறிட்டேன். ஏறினதுக்கப்புறம் அங்கே சுத்தமாக என்னால் நடக்க முடியல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இந்த ஸ்டெப்பை இப்படி எடுத்து இப்படி வைக்க முடியலைங்க. படாத பாடுபடுத்திடுச்சு என்னைய. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக மலையே போக முடியலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கேங் கூட தொப்பீஸ்வரர் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மலைக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல. சான்ஸே இல்லை. இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. என்னால் இது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க. கைஸ் இங்கே பாருங்க, நம்ம இவ்வளோ தூரம் வந்து செங்குத்தாக ஏறிட்டு வந்தோம். இப்போ மட்டமாக போகிற மாதிரி ஒரு பாதை வந்து இருக்குது. அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பருவத மலை அந்த மாதிரி காட்சியளிக்குது. நந்தி போல் அந்த மலையை காட்சியளிக்குது. அது உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து வியூ தெரியாது சத்தியமாக. இங்கே பாருங்கள், கேப்பில் காட்டுறேன். இப்போவும் எனக்கு அந்த இன்ஜூர் வந்து லைட்டாக வலிச்சிட்டு இருக்குங்க. நான் அப்படியே ஏறிட்டு இருக்கேன். ஈசன் மேலே பாரத்தை போட்டு ஏறுறேன். எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அங்கே போயிட்டுருக்காப்புல பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இப்படி ஏறி மேலே போயிட்டுருக்காரு. மேலே போய் உங்களுக்கு இருக்கிற வியூவெல்லாம் காட்டுருவாங்க. கைஸ், நம்ம கோயிலை வந்து நெருங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கஷ்டங்கள் அதிகமாக வருது, பாதைகள் வந்து செங்குத்தாகுது. அப்படின்னாலே அவரை நம்ம நெருங்கிட்டு இருக்கோன்னு தான் அர்த்தம். அவர் நெருங்க ரொம்பவே சோதிப்பாப்புல. அதே மாதிரி பாருங்க, இந்த இடம்லாம் பயங்கரமாக செங்குத்துங்க. மறுபடியும் இப்படி மேலே ஏறுது. அப்படியே நின்று எல்லாம் தவுந்துட்டு அப்படியே மேலே வராங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே. ஒரு 5 தலை நாங்கள் எப்படி எந்திரிச்சு நிற்கும் அந்த மாதிரி ஒரு 5 கிளை இருக்கா ப்ரோ? 5 இருக்குது. வேறு மாதிரி இருக்குங்க. அது அப்படியே நடந்துட்டுருக்கோம். இதுக்கு மேலே அப்படியே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பக்கம் வந்துட்டான்னு நானும் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் நான் இன்னும் உனக்கு வர விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சோதிக்கிறாப்புல. விட மாட்டேன், தகுந்தாவது இன்றைக்கி பார்க்க விட மாட்டேன். ப்ரோ இங்கே முள் இருக்கு, பார்த்துவாங்க. ஆமாம் அப்பா, ஏதோ ஒரு சமவெளிக்கு வந்த ஃபீலுங்க. சான்ஸே இல்லை. வாங்க பார்த்து வாங்க. மேலே பாருங்களேன், வேற மாதிரி சூப்பராக இருக்கு. கைஸ் இங்கே பாருங்க பின்னாடி. அப்பா வேற லெவலில் காத்தெடுத்துட்டு இருக்கேங்க. மேலே வந்துட்டோம் ஓரளவுக்கு. எனக்கு தெரிஞ்ச உச்சிக்கு வந்து தூரம் தான். மேலே விளக்காட்டிடும் போலங்க. என்னங்க மேலே போயிட்டாங்க. வேற லெவல். இங்கே இருக்கிற அந்த சீமாத்து பிள்ளைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பாருங்க எப்படி காற்று ஆடிட்டு இருக்குன்ட்டு. அப்பா நம்ம அந்த மூலையிலேருந்து வந்திருக்காங்க. அங்கே ஒரு விளக்காட்டிடும் போலங்க. அண்ணா எங்கேயே எப்படி இருக்குண்ணா மேலே? தொப்பீஸ்வரர் மலையோட உச்சிக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டுங்க. கொஞ்ச நேரத்தில் மழை வந்தாலும் வரும். இங்கே பாருங்களேன், நாங்கள் வந்த வழி ஒரு வந்துருக்காப்புல பாருங்க, சக்தி அண்ணன். ப்ரோ வந்தாச்சு வா ப்ரோ, வந்தாச்சு வாங்க.
கைஸ் அங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் கீழே காட்டினேன்ல, அப்படியே அங்கேருந்து அப்படியே மேலே ஏறிட்டு வந்து இங்கே பாருங்கள் எட்ஜில் போகுது பார்த்தீங்களா. இதுக்கு அந்த பக்கம் டீலாங்க. மலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்து சூப்பராக தெரியுது. இப்போ அப்படியே மேலே ஏறி போனோம்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ தூரம் ஏறி வந்தது அவரை பார்த்துடலாம். அவர் சுத்த விட்றாப்புல ஈஸின்னு சொல்லிட்டு. கைஸ் ஒன்றும் இல்லை, சார்ஜ் கம்மியாயிடுச்சுங்க, கேமரா ஆஃப். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இதோ இவ்வளோதான். வியூவெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. காற்றெல்லாம் நம்மளை தள்ளிடும் போல் அந்த மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்கு. கீழே வரும்போது இருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் அப்படியே மேலே போயிட்டுருக்கேன். நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கால் கொஞ்சம் சுருக்குன்னு தான் சொன்னேன்ல. ஸோ அந்த இடம் கூட இப்போ மறுபடியும் வலியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேண்டேஜ் போட்டும் அது நிற்கல. மேலே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஸோ அதை அடித்தா தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இன்னும் வருன்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் இன்னும் வரல. கைஸ் நம்ம மேலே வந்துட்டோம். அப்பா ஒரு வழியா ஈசன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேங்க. அங்கே பாருங்க நிறைய பேர் தெரியுறாங்களா. ஸோ நம்ம ஆளுங்க தான். நம்மளுக்கு முன்னாடி வந்தீங்க அங்கே நின்று சாமி கும்பிட்டுருக்காங்க. வேற லெவலுங்க. இங்கிருந்து பார்க்கும்போது அங்கிருந்து வியூவெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, சான்ஸே இருக்காது. வேற கூட இருந்தால் வச்சு விட்றீங்க. கைஸ் மேலே ஒரு வழியாக வந்து பிஸ்கட் அது இதுன்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. சாப்பாடெல்லாம் அதிகமாக எட்டு வர முடியல, ஏன்னா இங்கே இடம் அப்படி காற்றெல்லாம் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. ஸோ இருக்கிறது என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. நம்ம கூட வந்தவரில் ஒருத்தர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்குவாப்புல. கேளுங்க. ஆக்சுவலாக நான் போயிருக்கேன், இங்கே வந்ததில்லை. நாங்களாம் ஒரு 2-3 பேர் ஓகே இந்த மாதிரி ஒரு கேங்கான அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் எனக்கும் இந்த மாதிரி பிளாகர்ஸோட நான் வரேன். கண்டிப்பாக ப்ரோ. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. வெயில் அடிக்கும், ரொம்ப டவுன் ஆயிரும். அப்புறம் பார்த்தா சூப்பராக ஒரு காற்றெல்லாம் சான்ஸே இல்லை. ஒரு மாதிரி பேய் காற்று மாதிரி காலையை பிடிச்சி தள்ளுது. பிடிச்சி தவக்கால மாதிரி வந்தாமல் தவுந்துருந்தாங்க வந்தாங்க. உண்மையாகவே இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மலையிலேருந்து அங்கே இருக்கிற ரங்க மலையாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற கொண்டரங்கி மலையாக இருக்கட்டும், அதை வந்து இங்கேருந்து பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குது அந்த வியூவு. பாருங்கள், ஒன்ஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். இது வந்து எங்கேயோ ஆரம்பித்து ஏதோ ஒரு மலையில் முடியுதுங்க. இது வந்து ஒரு மலையில் ஆரம்பித்து நீங்கள் இந்த மலையில் தான் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் தவறுது. ஏன்னா அது நாங்கள் லாஸ்ட்டாக எங்கேயோ ஒரு மூலையில் ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ வந்து நின்றுக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறேன் நான். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்றைக்கே இல்லாத வகையில் ஒரு 30 பேர் கூட ட்ராவல் பண்ணது ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. அட்வென்ச்சராக இருக்கிற இடத்த கூட அட்வென்ச்சராக பண்ணால் எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி அந்த 30 பேர்த்துக்கிட்ட நான் பார்த்தேன். நான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க. எல்லாருமே சகஜமாக அவ்வளோ அழகாக பழகிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கோம், அவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பேர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இறங்கி
பார்த்துருப்பீங்க. கீழே இருந்து மேலே வரைக்கும் எப்படி எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நான் இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில்